சகஸ்ர சகஸ்ராராம் உஜாரூடா, 1000, சகஸ்ரம்னா 1000. அப்படி 1000 இதழ் தாமரை கொண்ட சகஸ்ரதல பத்மத்தில் வீற்றிருப்பவளுக்கு வணக்கம். சுதாசாராப்தி வர்ஷினி, சுதா என்னும் அமிர்தத்தை வர்ஷிப்பவளுக்கு, தாரை கொடுப்பவளுக்கு வணக்கம். தட்டீலதா சம்ருஷை நமாக, மின்னல் போன்றவளுக்கு, மின்னல் ஒளி போன்றவளுக்கு வணக்கம். ஷட்சோபாரி சம்ஸ்திதா, 6 ஆதார சக்கரத்தில் வீற்றிருப்பவளுக்கு வணக்கம். மகாசக்தி, மிகப்பெரிய ஆற்றலின் வடிவமாக இருப்பவளுக்கு வணக்கம். குண்டலினி, பெண் பாம்பு வடிவமாக இருப்பவளுக்கு வணக்கம். பிசுதந்த தனீயசி, தாமிரை நூலினை போன்ற மிக மெல்லிய குண்டலினி வடிவத்தில் இருப்பவளுக்கு வணக்கம். 111வது நாமா. இதோட குண்டலினி ரூபமும் முடிவடையது. விளக்கம்: நம்ம உடலில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா, சகஸ்ரதல பத்மம். இந்த 7 சக்கரங்கள் கொண்டது நம்மளுடைய உடல். அப்ப இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்குன்னா, அதாவது உருவமா கிடையாது, அருவுருவமாக உண்டு. எப்படி காத்து நம்ம கண்களுக்கு தெரியாதோ, அதே மாதிரி இந்த சக்கரங்களும் பிறர் கண்களுக்கோ நம்ம கண்களுக்கோ தெரியாது. ஆனா இந்த சக்கரத்தை நம்மளால உணர முடியும். இப்ப நம்ம முன்பு சொன்ன அந்த க்ளீம்ங்கிற ஒரு மந்திரத்துல முதலாக இருக்கக்கூடிய காக்கு என்னென்ன பார்த்தோம்? காங்கிறது காளியையும் கிருஷ்ணரையும், காமதேவன், துர்கா. அப்ப காளிக்கும் சக்திக்கும் என்ன வித்தியாசம்? காளி கருமை நிறம் கொண்டவள். காளி கருமையினாலே காளி. காலத்தை நிர்ணயிப்பவளுக்காக காளின்னு பேர் வைக்கலாம், அல்லது அந்த காலத்தை தனக்குள்ளே அழிப்பதனால காளிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. அப்ப காளி கருமை நிறமாக கொண்டவள். அப்ப சக்தி, பார்வதி தேவியாக இருக்கக்கூடிய சக்தி என்ன நிறம்னா, அம்பாள் பச்சை நிறம் உடையவள், பசுமையின் நிறம் உடையவள். அப்ப காளிக்கும் சக்திக்கும் என்ன வித்தியாசம்? காளி ஆக்ரோஷமானவள், ஆனால் அன்பு மிகுந்தவள். அப்ப பகைவர்களுக்கு அவர் ஆக்ரோஷமானவள், ஆனா பக்தர்களுக்கு அன்பு மிக்கவள். சக்தி கருணை மிக்கவள். அப்ப பகைவர்களுக்கு அம்பாள்